டைம் 14 hours ட்ராவல் பண்ணுறோமே, ஜாலியாக ட்ராவல் பண்ணுறோமே, ஜாலியாக இருக்குமே. அப்புறம் வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எங்கே போகிறோம்? ஜங்ஷனுக்கு போயிட்டுருக்கோம். அக்கா உன் தங்கச்சியா இருக்கா தெரியலம்மா. ஹாய் गाइस, வீடியோக்குள்ள வந்துட்டோம். பேக்ரவுண்டில் எங்கள் மாமியார் அட்டும் சண்டை போட்டுருந்தாங்க. ஸோ அதனால் வாய்ஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் ஜங்ஷன் போயிட்டுருக்கோம். எங்களோட ட்ரெயின் வந்து தாம்பரமில் தான் இருக்குது. ஸோ சென்னை சென்ட்ரலோ எக்மோரோ கிடையாது, தாம்பரம் போய் தான் ஏறணும். ஸோ அதனால் நாங்கள் எல்லோரும் தாம்பரம் போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது செம்ம வெயில், அப்போ பாதியிலே பார்த்திங்கன்னா நல்ல மழை. நாங்கள் போகிற பிளேஸ்க்கும் அந்த மலைக்கும் நல்லா வைபாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பாட்டு கேட்டுட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ இதில் என்ன பண்ணுன்னா எப்பவும் போல் லேட் ஆகிடுச்சு. 6:10க்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் கிளம்புனது வீட்டுக்கு 5:20க்கு தான் வீட்டிலேருந்து கிளம்புனோம். எங்கள் மாமியார் செம்ம திட்டு. ஸோ அதனால் அங்கே போய் எதுவுமே எடுக்கல, ட்ரெயின்குள்ளே தான் ஷார்ட் எடுத்தது. ₹40 only. ஹாய், நம்ம எங்கே போகிறோம்? இது பார்த்தீங்களா எங்களோட ஸ்நாக்ஸ் பேக். எனக்கு பிடிக்கும் இது. சின்ன முறுக்கு எனக்கு பிடிக்கும். இப்போ நம்ம தாம்பரம் ஜங்ஷன்ல இருந்து நம்ம நேராக சென்ட்ரலுக்கு வந்துட்டோம். என்ன பண்ணுறது? டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. இப்போ வந்து நம்ம நாயுடு பேட் அங்கே இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தெலுங்குல வந்து அனௌன்ஸ்மெண்ட் கேட்குறோம். நீங்களும் கேளு. வரலன்னா அவளை கீழே போட வச்சு நான் மேலே படுத்துருவேன். கீழே விழுந்துடக்கூடாதுன்னு கட்டி வச்சிருக்கு. ட்ரெயின் கிளம்பிச்சு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். ஸோ ஜோஹனுக்கு எதுக்கு அந்த மாதிரி ஷால் கட்டி வச்சுருக்கோன்னா பசங்க யாரும் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு. பிகாஸ் மேலே படுக்கிறதும் டேஞ்சர், கீழே படுக்கிறதும் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை, விழுந்துருவாங்க. ஸோ அதனால் சென்டரில் வந்து நம்ம அந்த 2 லாக் போடுவோம்ல, அதில் வந்து ஷால் கட்டி வச்சுருவோம். ஸோ எப்போவுமே விழுக மாட்டாங்க. ஸோ இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. அப்புறமா எங்களுக்கு சன்ரைஸ் வந்து மார்னிங் ஹைதராபாத்தில் நீங்களும் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஹைதராபாத் மார்னிங் வியூ. நல்லா இருக்குல்ல, நம்ம ஊர் மாதிரியே, டிஃப்ரென்ஸே தெரியல. Meanwhile, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியம். अब ऑटो को 100 रुपये बोल रहा हूँ। होटल खुला पड़ा। ऑटो वाला भी कैसा रहता है मालूम है? ऐसा आदमी के हिसाब से लेते हैं। अच्छा अभी क्या जुम्मा है? हाँ जुम्मा। ये
இது பேர் என்னன்னா தைலம் லீஃபா. இங்க தைலம் லீஃபா இருக்குதா? இது நல்ல ஸ்மெல் வருது. நான் வந்து சும்மா நினைச்சேன், ஆனால் ஸ்மெல்லு அதுதான், தைலம் தான். தைல ஸ்மெல்லு சூப்பராக வருது. இதை எடுத்து கசக்கிட்டு தேய்ச்சா தைல ஸ்மெல்லு சூப்பராக வருது. நீலகிரி தைலம் நீலகிரி தைலம் ஸ்மெல்லு நல்லா இருக்கு. தெலுங்கானா ஸ்டேட் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு ரூம் செக்இன் பண்ணிவிட்டு ரூமை காட்டுறோம், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்ஸையும் காட்டுறேன் நான். So this is what our room looks like. காசுலாம் கொடுக்கல. Wow. So this is what our room look like. Separate balcony இருக்கு. Wow, this is the balcony of our place. Nice la. So this is kitchen. வீடு நல்லா பெருசாக இருக்குது, பட் ஆனால் கிச்சன் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. பட் டீசெண்டாக இருக்குது. Decent and average. Open. This is second balcony. This is what how look like. Okay. மொத்தம் 3 ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஹாலில் ஒன்று. இதில் மார்னிங் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து இட்லி, அதுக்கப்புறம் மசாலா தோசை சாப்பிட்டோம். நம்ம ஊரில் தாங்க சட்னி சாம்பார்லாம் தருவாங்க, அவங்க என்னமோ கொடுக்குறாங்க, ஸ்வீட்டாக நல்லாவே இல்லை. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. பட் ஆனால் லஞ்சில் ஒரு சூப்பராக ஒரு விஷயம் இருக்குது, பாருங்கள் என்னென்று. ஸோ அந்த மேரேஜ்க்கு மெஹந்தி போடுறவங்களையும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லைக் லிட்ரலி இந்த டிசைன் போடுறதுக்கு நான் எப்படியும் ஒரு 1/2 ஹவராவது எடுத்துப்பேன். சேம் டிசைன் வேறு வேறு வேரியண்ட்டில் எங்கள் 6 கைக்கு போட்டாங்க. வித்தின் 15 minutes அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. சூப்பராக இருந்தது, செம்ம ஃபாஸ்ட்டாக போடுறாங்க. 2 பேர் வந்திருந்தாங்க. 10 minutesல மெஹந்தி போட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. அவங்களோட ஸ்டெயின்ஸும் அன்பிலீவபிள், சூப்பராக இருந்தது. அவங்கள்ட்ட நான் இத்தனைக்கும் கேட்குறேன், எப்படி நீங்கள் அந்த ஸ்டெயின்ஸ் கொண்டு வரீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்க சொல்லவே இல்லை. ரூமுக்கு வந்துட்டான். இப்போது எங்கள் அம்மாவுக்கு போட்டுருந்தாங்க, இப்போது எங்களுக்கு போட மாட்டாங்க. இப்போ நாங்கள் ட்ரெஸ் மாற்றி வெளியே போக போகிறோம். அது என்ன இடம்னா எனக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும். நான் இன்றைக்கி என்ன போட போகிறேன்னா, நம்ம வெளியே போகிறோம், வாங்க என்னன்னு கேட்கலாம். நம்ம எங்கே போகிறோம்? மெஹந்தி கழுவிட்டு வந்தோன்னே ஃப்ரெஷ் ஸ்டெயின் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இவா இது பிடி. ஸோ உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. மெஹந்தி ஸ்டெயின்ஸு ஃப்ரெஷ்ஷாக அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் இது எவ்வளோ நேரம் வச்சோன்னா ஜஸ்ட் 15 to 20 minutes அவ்வளோதான் வச்சோம். நாங்கள் ரொம்ப நேரம் கூட இல்லை, பிகாஸ் நாங்கள் வெளியே வேறு கிளம்பிட்டோமோ அப்போ தான் அவங்க வந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து மெஹந்தி வச்சுட்டு ஒரு 10 minutes தான். அதுக்கப்புறம் நாங்கள் கை கழுவிட்டு நாங்கள் சாப்பிட்டு வெளியே கிளம்பணும். ஸோ அப்போ கை கழுவினோன்னே செம்ம ஸ்டேன்னு, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவங்க அந்த சீக்ரெட் சொல்லவே இல்லை. ஸோ இன்றைக்கி எங்களோட லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி. ஸோ திஸ் இஸ் வாட் பிரியாணி. அங்கே ப்ரைஸ் இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் போல், ஃபுட் ப்ரைஸ்லாம். பிகாஸ் நாங்கள் 2 பிரியாணி வாங்கி அதுக்கப்புறம் இந்த மட்டன் வேறு வாங்கியிருந்தோம். 230 or 250 அரௌண்ட் 300குள்ளே தான் வந்துச்சு. ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ரேட்டு. அப்புறம் நாங்கள் அங்கே போகிறதுலேருந்து நாங்கள் முக்கால்வாசி டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சது பானிபூரி அந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு நினச்சோம். அது எதுவுமே சாப்பிட முடியல.
அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து ஹைதராபாதி பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினச்சோம் ஒத்தென்டிக் டேஸ்ட்டில். அங்கே போனதுலேருந்து லைக் 3 டேஸுமே நாங்கள் ஹைதராபாத் பிரியாணி மட்டும்தான் சாப்பிட்டோம் லஞ்சுக்கு. அது சாப்பிட்டது ஜோன்னு வெறுத்துட்டேன், எனக்கு இனிமேல் பிரியாணியே வேணாம் லைஃப்லங்கிற மாதிரி. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. டெய்லியும் சாப்பிட்றதுக்கு பிடிக்கல, எப்போயாச்சும் ஒரு வாட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போனோம். பிகாஸ் நான் சொல்லியிருந்த மாதிரி மேரேஜ், அதனால நைட்டு ஹல்தி ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அந்த வீடியோ எல்லாம் நான் அட்டாச் பண்ணல. ஜஸ்ட் நாங்கள் ஷாப்பிங் பண்ணது, எங்கெங்கெல்லாம் போனது, அது மட்டும் தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். வாங்க என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வேகம் பஜார். ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது ஹைதராபாத் கடை. இந்த இடத்துல இதாங்க ஃபேமஸ். இது அதோட ஃபேமஸா இருக்கும். அங்கே மாதிரி ஏன்ச்சு நடக்கும்போது பறக்கும் போல, அந்த மாதிரி நடந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும்? நான் தான் நடக்கும்ல. அது ஓடி போனா பயங்கரமான டிராஃபிக். 1/2 hour ஆகுது 1 கிலோமீட்டர் தாண்டதுக்கே. ஆனால் நாங்கள் போக வேண்டியதே ஒரே 1 கிலோமீட்டர் தான், அதுக்கே இவ்வளோ டைம் ஆகுது. செம்ம டிராஃபிக். அது என் சாரிக்கு செட் ஆகுமா? இந்த கோல்டன் இது காப்பரில். நாங்கள் என்னென்ன எடுத்தோன்னு சொல்லி நாங்கள் வந்து வீடியோ எடுக்கல, பிகாஸ் டைம் ஆயிடுச்சு. ஸோ கேப்காக வெயிட்டிங். ஜுவல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். லிட்டரலி அங்கே செம்மையாக ஸ்கேம் பண்ணுறாங்க. 1 கிலோமீட்டருக்கு நாங்கள் கேபில் பார்க்க போது ஜஸ்ட்டு ஒரு 60 rupees அந்த மாதிரி தான் வருது. ஆட்டோவில் கேட்டால் 200 கொடுங்க, 150 கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போது வந்து ஒருத்தர் வந்துட்டு ஹிந்தியில் வந்து சொல்லிட்டு போகிறாரு, இவங்களெல்லாம் நம்பாதீங்க, கேப் போட்டு போங்க, ரொம்ப ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் கேப் போட்டதுக்கப்புறம் போனோம். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் செம்ம மழை. ஜஸ்ட் மிஸ்ஸில் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே எப்போவுமே அப்படி தான் இருக்குமா, இல்லை அந்த ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்? நாங்கள் போன டைம் வந்து நவராத்திரி. ஸோ அதனால் அவ்வளோ டிராஃபிக்கானு எங்களுக்கு தெரியவே இல்லை. இன்ச் பை இன்ச்சாக நகருது. செம்ம டிராஃபிக்கு. ஃபஸ்ட் டைம் யாராவது நீங்கள் இந்த ஊருக்கு போனீங்கன்னா லிட்டரலி செம்ம டென்ஷன் ஆகிடுவீங்க. பிகாஸ் நம்ம ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஒர்க்குக்கு போகிறோம். சென்னையை எடுத்துக்கோங்க, நம்ம ஒரு 9:30 போனோன்னா 9 o'clock அந்த மாதிரி கிளம்புவோம். பட் ஆனால் இங்கே நம்ம 7:30 கிளம்பணும். அவ்வளோ டிராஃபிக்கு. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு நாங்கள் அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்குள்ளே. ஸோ இந்த இடம் பார்த்திங்களா, இது வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா சிஎம் ஆஃபீஸுன்னு சொன்னாங்க. ஓ மை காட், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த இடம். ஃபோனில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் ஆனால் நேரில் அவ்வளோ பெருசாக, அவ்வளோ பிரம்மாண்டமாக, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சொல்ல வார்த்தை இல்லை. பிகாஸ் இந்த மாதிரிலாம் நான் பெங்களூரில் விதான் சௌதா பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்னால் இது தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. கீழேருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியல, மேலே ஹைவேலேருந்து கூப்பிட்டு போகிறப்போ லைக் லிட்ரலி சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னால் சொல்ல முடியல, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அந்த ஃபீலை. செம்ம பிரம்மாண்டமாக அவ்வளோ சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கூகுளில் கூட செக் பண்ணி பாருங்கள் அந்த பிளேஸை, சிஎம் ஆஃபீஸுன்னு போட்டு. வாவ், சூப்பராக இருக்குது. அது பக்கத்தில் இது பேர் என்னமோ சொன்னாங்க தெரில. உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. டிக்கெட்டாக ஃப்ரீயான்னு தெரியல, அது எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதாங்க செம்மையாக இருக்குது. நாங்கள் மேரேஜுக்கு வந்தனாலும் அங்கெல்லாம் போகவே முடியல. இது பார்த்துட்டு லைக் மைண்ட் ப்ளோவிங், சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி நல்லா இருக்குது பாருங்களேன், ஜொலிக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை நாங்கள் ரசிச்சுட்டே போனோம். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது இந்த பக்கம் வரல, வேறு ரூட்டு தான். The next day. வெல்கம் டு ஜோகநாதன் சேனல். மாமி
இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் தானே பார்க்குறீங்க, அதோ தூரத்தில் ஒரு இடம் தெரியுதா, கரெக்டு சார்மினாருக்கு தான் வந்திருக்கோம். பிகாஸ் இதுக்கு 2 கேட் இருக்க போல், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஆனால் எங்களுக்கு எக்ஸாக்டாக எப்படி புக் பண்ணுறதுன்னு தெரில, சார்மினார்னு புக் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து பேக் சைட் கேட்டில் ரொம்ப தூரம் தள்ளி விட்டுட்டாங்க. ரொம்ப டிராஃபிக் வேறையா, செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ரொம்ப தூரம் உள்ளே நடந்து போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இறங்கி நடந்து போகிறதுக்கு முன்னாடி கேப் டிரைவரே எங்ககிட்ட சொன்னார், இந்த இடம் அவ்வளோ சேஃப்டி கிடையாது, உங்கள் திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, பசங்களை கையில் பத்திரமா பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி எங்களுக்கு ப்ரிகாஷன் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. ஸோ அதில் வந்து ஜோஹன் ரியான் எங்கள் கையவே விடலை. எப்போவுமே கையை விட்டு ஏதாவது எந்த பக்கமாவது போயிட்டு வந்துடுவாங்க. கையவே விடல, ஒன்று புர்காவை பிடிச்சிப்பாங்க, இல்லை கை இறுக்கமாக பிடிச்சிப்பாங்க. திங்ஸ் எல்லாம் ரொம்ப பத்திரமா கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். இந்த இடத்துல அது ஒன்று தான் ரொம்ப மைனஸான ஒரு விஷயம். பட் ஆனால் பிளேஸு செம்மையாக இருந்தது. அது இவ்வளோ நாளாக நாங்கள் புக்கில் பார்த்து படித்த ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். சாமினார் வந்துட்டோம். There is lots of shops. இங்கே என்னென்னா, இந்த குந்தன் சாரீ லெஹெங்காஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா செம்ம பிளேஸு. அப்படி கடலாட்ட கொட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாம் பார்த்துட்டே போகிறப்போ கிளிப்பு இருக்குல்ல, தலையில் வைக்கிற கிளிப்பு. ஸோ அது எங்கள் மாமியார் பார்த்துட்டு எவ்வளோவா இருக்கும் சொல்லு அப்படின்னாங்க. 400 ரூபா அப்படின்னேன். அப்புறம் அங்கே கேட்டால் 50 ருபீஸ் தாங்க. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. 400 ரூபா. 50 कितना भाई? 50 50 அழகா இருக்கே. 50 டி. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் பாங் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் மஸ்ஜித் இருக்குது. பேர் கூட மக்கா மஸ்ஜிதுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. அவ்வளோ பிரம்மாண்டமாக மாஷாஅல்லாஹ் அவ்வளோ சூப்பராக இருந்தது மஸ்ஜித் பார்க்கும்போதே. அப்புறமா வெளியே வந்து அத்தர், அதுக்கப்புறம் கேப்பு அதெல்லாம் சேல் பண்ணிட்டுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டோம். நல்லா செக்கிங் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு 2 பேர் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறமா ஜோஹனும் ரியானும் போய் தொழுதுட்டு வர சொன்னோம். அங்கே ஹவுஸ் இருந்துச்சு ஒசு பண்ணுறதுக்கு. ஜோஹன் ரியான் முன்னாடி போங்க. பள்ளிவாசல் தொழுக போகிறீங்களா 2 பேரும்? ஆ போடுங்க, புறாக்கு போடுங்க. மாமி அவுத்தாங்க. மா அவுத்தாங்க. போடாதீங்க, அப்புறம் வரும்போது போட்டுக்கலாமா? चलो इधर आ जाओ, पूरे आ जाओ. மஸ்ஜிதுக்கு அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ரி இருக்குது. ஸோ இந்த சிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்கள்ட்ட நாங்கள் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாரோ நிசாம் ரூலர் ஆஃப் சம்திங் சொன்னாங்க. எங்களுக்கு தெரியல, அவங்க பேர் மறந்துடுச்சு. ஸோ அங்கே அவங்க தான் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. லேடிஸ்க்கு தனியாக இருந்தது ப்ரேயர் ஹால், அப்புறம் மென்ஸுக்கு மஸ்ஜிதில் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு புறாக்கு வந்து அந்த பருப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு ஜோஹன் ரியான் ப்ரேயர் பண்ணிட்டு வர வரையும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சூப்பராக இருக்குல்ல. छोटा एक और साइज बड़ा दीजिए. நல்லா இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப 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 பெரிய ஸ்கேம் நடக்குது. நாங்கள் லிட்ரலி ரொம்ப கேவலமாக ஏமாந்து வாங்கிட்டோம்.
என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது, அஃபோர்டபுளாக கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதை நான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரெஸ்ஸு இருக்குது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் 100 ருபீஸ் 50 ருபீஸ் அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அதை எடுத்து பார்க்கும்போது ஃப்ரெஷ் கிளாத்தாக தெரியுது. இங்கே பாருங்களேன், அப்படி புதுசாக தெரியுதுல, நீட்டாக இருக்குல்ல, அந்த அளவு பேக்கிங் பண்ணியிருக்காங்க ஸ்கேமர்ஸ்லாம். ஸோ நாங்கள் அங்கேயே ஓப்பன் பண்ணி பார்க்காம நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அரௌண்ட் 400 ருபீஸ்க்கு நாங்கள் வாங்கிட்டோம். 8 ட்ரெஸ் வாங்கினோம். எங்களுக்கு அப்போவே தோண வேணாமா, நாங்கள் நிறைய பொருள் ஷாப்பிங் பண்ணுறதுனால சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு வாங்கினா எல்லாமே பழைய துணி. அவங்க அங்கே நின்று ஓப்பன் பண்ண கூட விட மாட்டாங்க. எங்களுக்கு அதுலேயே நாங்கள் சுதாரிச்சிருக்கணும். பட் ஆனால் இட்ஸ் ஓகே, ஸ்கேம் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கு பேங்கிள்ஸ் வாங்கிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நீங்கள் சார்மினார் போனீங்கன்னா ஏமாந்துடாதீங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். அப்புறமா வீட்டுக்கு குட்டீஸ்க்கெலாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஷாப் பண்ணிவிட்டு நாங்கள் சார்மினார் பார்க்கவே இல்லை. பிகாஸ் எங்கள் மாமியாருக்கு கால் வலி, அவங்களால மேலே ஏற முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் 4 பேர் மட்டும் திரும்பி வந்தோம். Dia? அங்கே பாரு, சார்மினார் அங்கே தெரியுது. சார்மினார் அங்கே இருக்கு. நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். எவனாவது ஏதாவது சொல்லிட்டோம்னா நெய் சாயன்னு மட்டும் சொல்லு. இங்கே உள்ளே போகிறதுக்கு அடல்ட்டுக்கு 40 ருபீஸ் அந்த மாதிரி வாங்குறாங்க. ஜிபே கிடையாது. ஜிபேயில் 30 ருபீஸோ 10 ருபீஸ் தான் போட்டுருந்துச்சு நான் நினைக்கிறேன். கேஷாக கொடுத்தா 40 ருபீஸ். ஸோ அவங்க 40 ருபீஸ் தான் வாங்கினாங்க. நல்ல வேலை கேஷ் இருக்கு. எப்பா படி ஒன்று அப்பா சோழி முடிச்சு. எவ்வளோ பெருசா சார்மினார்னு சொல்கிறோம். மேலே ஏறி வர்றதுக்குள்ளே நெஞ்சு அடித்து செத்து போயிடுவோம் போல். அந்த அளவு இருக்குது. படிக்கட்டில் அவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு உடம்பு முடியல, கால் வலிக்குது அந்த மாதிரினா தயவு செஞ்சு வந்துடாதீங்க, பொட்டுன்னு போயிடுவீங்க. ஓட்டையா எக்ஸிட் போட்டிருக்கோம். 4 இருக்குக்கா, ஆனால் படி இருக்காது. படி இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஹைதராபாத்தில் இருக்கிறது. ஸோ லாஸ்ட்டாக சார்மினார் சுற்றி பார்த்துட்டோம். 4 பக்கமும் கடை போட்டிருக்காங்க. உங்களுக்கு அஃபோர்டபுளாக நிறைய திங்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் சார்மினார் வந்து வாங்கலாம். ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. அப்புறமா உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணனா கூட நீங்கள் வந்து இங்கே பல்காக வாங்கிட்டு கூட போகலாம். நல்லா இருக்குது. லெஹங்காஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ நாங்கள் அவ்வளோதான், ரூம் போய் செக் அவுட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ பக்கத்தில் வந்து ஒரு ஷாப் இருந்தது. அங்கே போய் இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தோம். செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே உட்காந்துருக்கோம். இன்னும் எங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் சாப்பிட்டு பக்கத்தில் சுற்ற போகிறோம். எங்களுக்கு 6 மணிக்கு தான் ட்ரெயின்.
சார்மினாரில் ஏன் திங்ஸ் வாங்கினது வீடியோ எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போகிற ஷாப்லலாம் சொன்னாங்க, உங்கள் திங்ஸை பத்திரமா வச்சுக்கோங்க, வீடியோ எடுக்காதீங்க, ஃபோன் பிடுங்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. சார்மினாருக்குள்ளேயும் வந்து போலீஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, உங்கள் திங்ஸை பத்திரமா வைங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சார்மினார் இல்லை ஹைதராபாத் போனீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, சேஃபாக வச்சுக்கோங்க உங்கள் திங்ஸ் எல்லாம். ஆஃப் பண்ணிட்டோம். இங்கே இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் போகிறீங்கன்னா கேப் எடுத்துக்கோங்க, கார் எடுத்துக்கோங்க, ஆட்டோவில் தயவு செஞ்சு போகாதீங்க. நாங்கள் தெரியாமல் ஆட்டோவில் போயிட்டோம். ரோடு இருக்குது, பள்ளம் இருக்குது, அந்த மாதிரி கவலையே இல்லைங்க. பறக்கிறாங்க, அப்படியே பயமாக இருக்குது, எங்கேயாவது போய் விழுக்காட்டிடுவாங்களோ இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ அப்படின்னு. அந்த டிராஃபிக்கில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. பழகிருச்சோ என்னவோ தெரில. நான் சென்னையில் இதுவரையும் அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நான் போனதும் இல்லை. இந்த குழி இருந்துச்சுன்னா கூட அவங்க அது மேலே போகாமல் சைடில் தான் போவாங்க. ஆனால் இவங்க அதை பற்றி எதுவுமே கவலைப்படல. குழினாலும் இல்லை, எதுனாலும் இல்லை, அவங்க பாட்டுக்கு ஆட்டோ ஏற்றி போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு ஆட்டோவில் போகிறதெல்லாம். நாங்கள் அப்படியே ஜங்ஷன் வந்துட்டோம். ஜங்ஷன் வந்துட்டு ட்ரெயினும் கிளம்பிச்சு. மிஸ்ஸிங் ஹைதராபாத். 3 days இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது ஊர். ஸோ ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு வந்தாச்சு. அந்த பக்கம் தான் பேர் போல். ஏன்னா ஒரு பக்கம் தான் பேர் வைப்பாங்களா? மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு செம்மையாக ஜொலிச்சுட்டு இருந்துச்சு. டெம்பிளாக என்னன்னு தெரியல, அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் எந்த இடம்னு எங்களுக்கு தெரியல எக்ஸாக்டாக. நான் கூகுளில் சர்ச் பண்ணணுன்னு நினச்சேன், ஆனால் எந்த பிளேஸுன்னே தெரியல. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டேன். ஆனால் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. மொபைலில் என்னால் அவ்வளோ கேப்சர் பண்ண முடியல, நேரில் அழகாக இருந்துச்சு. ஃபைனலி ட்ரிப் ஓவர். ஸோ எங்களோட ட்ரிப் இப்படி தான் போச்சு. ஹைதராபாத் போய் நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்து ஷாப்பிங் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு vlogல பார்க்கலாம். Until that, stay tuned. Bye bye.